அதிமுக திமுகவை தொடர்ந்து நாம் தமிழர் கட்சி. அக்கா வணக்கம். இப்ப நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் இன்னும் ஆட்சிக்கு வரல, இன்னும் சட்டமன்ற உறுப்பினர்களாக கூட தேர்வு செய்யப்படல. அப்ப உங்ககிட்ட நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா, இந்த நாம் தமிழர் கட்சி தொடங்கப்பட்டு 16 ஆண்டுகள் ஆகிறது. இந்த 16 ஆண்டுகளில் வேலூர் மாவட்டத்திற்கு நாம் தமிழர் கட்சியால் கிடைத்தது என்ன? இப்ப நீங்க செஞ்ச போராட்டங்களை செஞ்சிருக்கலாம், இல்ல அறிக்கைகளை வெளியிட்டிருக்கலாம். அதன் மூலமாக இந்த ஒரு மோசமான திட்டம் தடுத்து நிறுத்தது நாங்க தான், இல்ல ஒரு நல்ல திட்டத்திற்கு போராடி நாம் தமிழர் கட்சி தான் இடத்துல வர வச்சது, சாலை போட வச்சோம், இல்ல மணல் திட்டம் தடுத்தோம், அந்த மாதிரி ஏதாவது இருந்தா நீங்க குறிப்பிடலாம். தேர்தல் பயணம் நிகழ்வில் நியூஸ் தமிழ் தொலைக்காட்சி எனக்கு வாய்ப்பளித்ததற்கு மிக்க நன்றி. இந்த விவாத மேடைக்கு வந்திருக்கும் நாம் தமிழர் சொந்தங்களுக்கும் மற்றும் அனைத்து உறவுகளுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு இங்கு வந்து பேச இவ்வளவு தைரியம் எனக்கு எங்கிருந்து வந்தது என்றால் அதற்கு ஒரே ஒரு காரணம் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் மட்டும்தான். அவரின் ஆசீர்வாதத்தோடு நான் இன்று உரையை ஆரம்பிக்கின்றேன். 2 கட்சிக்காரர்களும் நாங்க இதை செஞ்சோம் அதை செஞ்சோன்னு சொன்னாங்க. ஆனா இது வரைக்கும் இந்த ஆட்சிக்கு வரத்துக்கு முன்னாடி எங்க அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களும் நாங்க நாம் தமிழர் கட்சி உறவுகளும் எத்தனையோ போராட்டங்களை முன்னெடுத்திருக்கோம், எத்தனையோ போராட்டங்கள்ல வெற்றி அடைஞ்சிருக்கோம். அதுல முக்கியமா நம்ம முஸ்லிம் வகுப்பு வாரிய திருத்த சட்டம் இதே இடத்துலதான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இங்கதான் நடந்தது. இந்த இடத்துலதான் நாங்க மேடை போட்டு வகுப்பு வாரிய திருத்த சட்டத்தை இங்க ஆர்ப்பாட்டம் கொண்டு வந்திருக்கோம். அது எந்த 2 அரசியல் கட்சிக்காரர்களும் வகுப்பு வாரிய திருத்த சட்டத்தை முன்னெடுத்து போராட்டத்தை நடத்தல. முஸ்லிம் அவர்களோட ஓட்டு மட்டும் இவங்களுக்கு வேணும். ஆனா வகுப்பு வாரிய திருத்த சட்டத்துக்கு இந்த வேலூர் மாவட்டத்துல யாரும் ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுக்கல. எங்களோட முதல் சாதனை வேலூர் மாவட்டத்துல அதுதாங்க. இன்னும் நாங்க பல்வேறு சாதனைகளை இங்க செஞ்சிருக்கோம். குடிநீர் இல்லாத எத்தனையோ கிராமங்கள்ல குடிநீர் வசதி செஞ்சு தந்திருக்கோம். எத்தனையோ முதியோர்களுக்கு முதியோர் பென்ஷன் வராம இருந்திருக்கு, முதியோர் பென்ஷன் அங்க வாங்கி கொடுத்திருக்கோம். எத்தனையோ மக்களுக்கு நாங்க இலவசமா பட்டா வாங்கி கொடுத்திருக்கோம். பல்வேறு போராட்டங்களை நடத்தியிருக்கோம். இதே வேலூர் மாவட்டத்துல நாங்க முன்னெடுத்து செஞ்சிருக்கோம். ஆனா மத்த கட்சிக்காரர்கள் எல்லாம் செஞ்சாங்களா இல்லையான்றது அவங்க சொல்றத பொறுத்து உங்களுக்கே தெரியும். நாங்க ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடியே பல்வேறு நலத்திட்டங்களை இந்த வேலூர் மண்ணுல செஞ்சிருக்கோம். நாங்க ஆட்சிக்கு வந்தோம்னா இன்னும் நாங்க பல்வேறு நலத்திட்டங்களை செய்வோம். அதுக்கான வரைமுறைகளை நாங்க வச்சிருக்கோம். ஓகே, முடிச்சிட்டீங்களா? நன்றி நன்றி. இதுல அக்காவுக்கு தனியா பாராட்டு தெரிவிக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா முழுக்க அரசியல்னாலே ஆண்கள், அது எந்த கட்சிகளாக இருந்தாலும் அதெல்லாம் தாண்டி வேட்பாளரா ஒரு பெண் இருக்கிறாங்க. இந்த கூட்டத்துல பேசணும் அப்படின்னா வேட்பாளர்கள் தாண்டி ஒரு தைரியம் வேண்டும். அவங்களுக்கு நம்ம நம்ம வீட்டு சகோதரியா நினைச்சு அவங்களுக்கு முக்கியமா தமிழருடைய மரபை பின்பற்றி அவங்களுக்கு நம்ம வாழ்த்தும் பாராட்டும் தெரிவிக்கிறோம். அது எல்லாத்தையும் தாண்டி. ஓகேங்களா? நன்றி.